ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் அன்போடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல ஈஸ்வரனின் கிருபையால் இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். நம்ம அவ்வப்போது 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்து கதைகளை, நாயன்மார்களுடைய வரலாறுகளை, சரித்திரங்களை, பெரிய புராணம் காட்டிய சமுதாய பார்வை, பெண்மை, அதில் பேசப்பட்ட அறம், இல்லற வாழ்வியல் என்று ஒவ்வொரு நாயன்மார் கதைகளாக எடுத்து பார்த்து அலசி ஆராய்ந்தோம். ஆனால் இன்றைய தினம் அண்மையில் அடியேன் படித்த ஒரு அற்புதமான கட்டுரை, பெரிய புராணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கட்டுரை. மண் கோயிலா மணக்கோயிலா? உடனே உங்கள் மனசுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க அதை ஜோடித்து இந்த ஜடபாராயணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மந்திரங்களை சொல்ல 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 ஜட மாதிரி பின்னிக்கிட்டே வருதான் ஜடபாராயணம். அது மாதிரி இந்த கட்டுரை அப்படியே நமக்கு தெரிந்த ஒன்றை அப்படியே புதிர் போட்டு பக்தி மார்க்கத்தை சொன்னது தான் ரொம்ப சிறப்பு. என்னது? மண் கோயிலா மணக்கோயிலா? உங்களுக்கு கோயில் அப்படின்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். இறைவன் குடியிருக்கும் இடம், ஆன்மா லயக்கக்கூடிய இடம் கோயில். அங்கே எத்தனை கால பூஜை நடைபெறணும்னா 6 கால பூஜை நடைபெறணும். வழிபாட்டு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உருவ வழிபாடு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்கோம். அப்போ ஒரு கோயில் உருவாக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, மலையிலேருந்து கல் எடுத்து கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வச்சு ஒரு உருவம் கொடுத்து, அதற்கு முன்பு பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு 33, 27, 19, 17, 9, 7, 3, 1ன்னு ஒரு குண்டம் அமைச்சு, கும்பம் வைத்து, யாகசாலை நடத்தி, வேத விற்பன்னர்கள் மந்திரம் சொல்லி கும்பத்துக்கு உயிர் கொடுத்து, இந்த உருவத்தை கொண்டு போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வச்சு, அதுக்கு பேர் கருவறைன்னு பேர், மருந்து சாத்தி கண் திறந்து கும்பத்து மேலே இந்த கும்பத்து தண்ணியை மந்திரத்தால் ஊற்றும் போது அதற்கு கும்பாபிஷேகம்னு சொல்லி இந்த சுவாமிக்கு உயிர் கொடுக்குறாங்க. உருவமாக இருக்க சுவாமிக்கு உயிர் கொடுக்குறாங்க. இதுதான் வழிபாட்டு முறை. அப்படி உயிர் கொடுத்த சுவாமிக்கு தினசரி பூஜை செய்யணும். 6 காலம் தூப தீப ஆராதனையோட 6 காலம் செய்ய முடியல, அதில் குறை இருக்கும். அந்த குறையை போக்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்துக்கும் உள்ள குறையை போக்குறதுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை பெருஞ்சாந்தி பெருவிழா. இதுதான் இந்து சமயம் அடிப்படையாக தார்மீகமாக தாற்பயமாக சைவ பெருமக்களுக்கு சொல்லியிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், வைணவத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா வேலுக்குடி அவர்களோ, துஷ்யந்த் ஸ்ரீதர் போகிறவர்களோ, நிறைய உபன்யாசகர்கள் அப்படி நெஞ்ச உருக்கி பேசுகிறதுக்கு இருக்காங்க. சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஆலங்கால் பட்டு நிறைய செய்திகளை சொல்பவர்களான எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்காங்க. இந்த கட்டுரையை படித்தோன்னே ஒரு சாதாரண செய்தி, அதை எப்படி வைரக்கல்லாக கோத்துக்கிட்டு போனாங்க பாருங்கள். இப்போ ஒரு கற்கோயிலை ஒரு மனிதன் கட்டிட்டான். அது சாதாரண மனிதன் இல்லை, மன்னன் விண்ணை முட்டக்கூடிய கோவில் கட்டிட்டான். கருவறையும் உருவாக்கி கடவுளையே பிரதிஷ்டை பண்ணிட்டான். ஆவாகனமும் பண்ணியாச்சு. குடமுழுக்குக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஒரு விவிஐபின்னு கடவுளையே கூப்பிடுறதுக்கு போகிறவன் யார்? மகாராஜா. அதுவும் ஆன்மீக பூமின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய நாமம், இறை திருக்கோயில்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்ணை முட்டக்கூடிய கோபுரத்துக்கு சொந்தமான காஞ்சிபுரத்திலிருந்து பல்லவ மன்னன் கோயில் கட்டி கடவுளை ஆவாகனம் செய்து அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பதற்கு, உலகத்தினுடைய பரம்பொருளை அழைப்பதற்கு இன்விடேஷன், தன்னுடைய ரிக்வஸ்ட் அப்ளிகேஷனோடு போகிறார். கடவுள் சரி வரேன் போங்கன்ட்டார். இன்னொரு அன்பர் போய், நானும் கோயில் கட்டியிருக்கேன், நீங்கள் கும்பாபிஷேகம், சரி வரேன் போங்கன்ட்டார். போனதுக்கப்புறம் தான் இன்விடேஷனை பிரித்து பார்த்தா ரெண்டும் ஒரே நாள், ஒரே தேதி, ஒரே நேரம். ஆனால் சுவாமிக்கு சைவத்தில் என்ன சொல்கிறோம்? அங்கிங்கனாதபடி எங்கும்
நிறைந்திருப்பான். எப்படி? அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருப்பான். ஆனால் இந்த குடமுழுக்கு வைபவத்தை ஏதேனும் ஒரு இடத்துல இருந்து தானே நடத்த முடியும். பார்க்குறார், ஒன்று ராஜா கொடுத்த இன்விடேஷன், ஒருத்தர் சாதாரண கொடுத்த இன்விடேஷன், ரெண்டில் ஒன்றுக்கு தான் போக முடியும். ராஜா கனவுல போய் உன் கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் வச்சுக்கோ, நீ கல்லால் செங்கலால் சுண்ணாம்பால் கட்டியிருக்க, இன்னொருத்தன் சின்னதாக கோயில் கட்டியிருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் அந்த கோயிலுக்கு நான் போகிறேன், கும்பாபிஷேகத்தை மாற்றி வச்சுக்கோ சொல்லிட்டு கனவுல போகிறாரு. கண் விழிச்சு பார்க்குறார் ராஜா. மன்னன் கட்டிய கோயிலை விட யாரோ ஒருவன் கட்டியிருக்கானேன்னு இந்த கடவுள் தன்னிட்ட பேசின அந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு நேராக காஞ்சியிலேருந்து யானைப்படை குதிரைப்படை எல்லா படையும் கூட்டிக்கிட்டு நேராக காஞ்சிபுரத்துலேருந்து சென்னையை நோக்கி திருநின்ற ஊர் அப்படிங்கிற திண்ணனூர்னு மருவிடுச்சது. அந்த ஊருக்கு போய் கேட்குறான், இந்த ஊரில் ஒருத்தர் கோவில் கட்டியிருக்காராமே, அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாளைக்கு சிவபெருமான் வர. எல்லாரும் சிரித்தான். இந்த ஊர்லேயே ஒரே ஒரு ஆள் தான், எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு இருப்பான். அது வீடுன்னு சொல்ல முடியாது, குடிசை. அந்த குடிசைக்குள்ளேருந்து போய் கூப்பிட்டான். ஒரு ஆள் வந்தான், மெலிந்த உடம்பு, நெற்றியில் திருநீர், மார்பூரி நூல், கழுத்தில் ஒரு உத்திராட்சம். வந்திருக்கிறது ராஜா. என்ன மகாராஜா, நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? ஏய், நீ கட்டியிருக்க கோவிலுக்கு காலைல கடவுள் கும்பாபிஷேகம் சொன்னான், அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை, நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகமா என்னன்னா? நீ கட்டியிருக்க கோயிலுக்கு கடவுளே கும்பாபிஷேகம். யார் சொன்னான்? பரமேஸ்வரன் சாட்சாத் அந்த கடவுளே சொன்னான் என்கிட்ட. அப்படியா ராஜா, ஒன்று சொல்லட்டுமா? ரொம்ப நாளாக கடவுளுக்கு கோவில் கட்டணும்னு நினச்சேன், காசு இல்லை. அன்பில் பெரிய பேஸ்மெண்ட்டு அஸ்திவாரம் போட்டேன். அவர் மேலே வச்சுருக்க பண்பை குலைச்சி ஒரு கோவில் கட்டினேன். அவர் மேலே உள்ள நேசத்துக்கு அப்படி கும்பத்தை வச்சேன். அப்படி தன்னுடைய மேல் துண்டை அப்படி எடுத்துட்டு உள்ளத்தை காமிச்சான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு ராஜா கீழே படுத்துட்டான். அப்போ ராஜாவினுடைய உருவ வழிபாடோ அவருடைய சடங்குகளோ அவருடைய மந்திரங்களோ தாழ்வானதல்ல. அதை காட்டிலும் இந்த மண் கோயிலை காட்டிலும் இந்த கற்கோயிலை காட்டிலும் மணக்கோயில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அன்பு என்கின்ற அஸ்திவாரம். இப்பொழுது மன்னன் சொன்னான், கோயில் கட்டுவதற்கு மண்ணும் செங்கலும் முக்கியமல்ல, மனம் என்கின்ற அன்புதான் முக்கியம். மனதால் கோயில் கட்டிய உன் கோயில் குடமுழுக்குக்கு எம்பெருமானே வந்து ஆனந்த பூர்த்தியை அன்போடு நடத்துகின்றான் என்றான். ஆண்டவனை அடைய அன்பு ஆகிய மணக்கோயிலை கட்டுவோம். நம் கோயில் குடமுழுக்குக்கும் கடவுள் வரட்டுமே. நன்றி, வணக்கம்.